செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் நிர்ணயம் வழிகாட்டுதல்கள் வெளியீடு. முதுகலை ஆசிரியர் குறித்து வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப முதுநிலை பணியிடங்கள் நிர்ணயம் செய்வது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை பல்வேறு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் மாணவர் எண்ணிக்கை அடிப்படையில் பணியாளர் நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி நிகழ்கல்வியாண்டில் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி நிலவரப்படி பள்ளிகளில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப முதுநிலை ஆசிரியர் பணியிடங்கள் நிர்ணயம் செய்ய வேண்டும். இதற்கான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஹெல்த் கேர் படிப்பை ஆன்லைனில் கற்பிக்க தடை யுஜிசி அறிவிப்பு. பல்கலைக்கழக மானியக் குழுவான யுஜிசியின் 592வது கூட்டம் கடந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய சுகாதாரத்துறையின் பாடத்திட்டங்களை திறந்தநிலை, தொலைதூரம் மற்றும் ஆன்லைன் கல்வி முறையில் கற்றுக் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதிக்கப்பட்டன. அதன்படி உளவியல், நுண்ணுயிரியல், உணவு மற்றும் ஊட்டச்சத்து அறிவியல், உயிரி தொழில்நுட்பம், மருத்துவ ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறை ஆகிய ஹெல்த் கேர் படிப்புகளை திறந்தநிலை, தொலைதூரம் மற்றும் ஆன்லைன் முறையில் கற்பிக்க தடை விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு தேசிய கூட்டு மற்றும் சுகாதார சேவை சட்டத்தின்படி வரும் 2025-26ஆம் கல்வியாண்டு முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக யுஜிசி அறிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு யுஜிசி இணையதளத்தை பார்க்கலாம். நியூட், கியூட், ஜேஇஇ நுழைவுத் தேர்வுகளுக்கு பயிற்சி வழங்க 236 வெற்றி பள்ளிகள் திட்டம் ரூபாய் 111 கோடி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியீடு. அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு நீட், ஜேஇஇ உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிப்பதற்காக 236 வட்டார உயர்கல்வி வழிகாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நிகழ்கல்வி ஆண்டில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்ல ஏதுவாக பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் மூலம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக உயர்கல்விக்கான போட்டித் தேர்வுகள் எழுத விருப்பமுள்ள மாணவர்களுக்கான வட்டார அளவில் உயர்கல்வி வழிகாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இராணுவ பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர் பணிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்பு. நாடு முழுவதும் உள்ள இராணுவ பள்ளிகளில் ஆர்மி, பப்ளிக் ஸ்கூல்ஸ், முதுகலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பணிகளுக்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளன. முதுகலை ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிப்போர் காலியாக அறிவிக்கப்பட்டுள்ள பாடப்பிரிவில் 50% மதிப்பெண்களுடன் முதுநிலை பட்டப்படிப்பு பிஎட் முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 1/4/2025 தேதியின்படி 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். பணி அனுபவம் உள்ளவர்களுக்கு வயது வரம்பு சலுகை வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு www.awesindia.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். படம் எடுக்கலாமா? ஸ்கூல் பசங்களுக்கு ஹாப்பி நியூஸ். அரசு பள்ளிகளில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு சிறார் திரைப்பட மன்றம் சார்ந்த போட்டிகள் ஆகஸ்ட் 20 தொடங்க உள்ளது. இதில் ஒரு நாள் பள்ளி தலைமை ஆசிரியராக நான் என்ற 3 நிமிட படத்துக்கு கதையுடன் வசனம் எழுதுதல், மரங்களின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் 1 நிமிடம் படத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற உள்ளன. மார்க் அடிப்படையில் வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்படுவர். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.